தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 26. முன் இருக்கையில் மயிலா அமர்ந்திருக்க சீரான வேகத்தில் தேஜன் வாகனத்தை செலுத்தினான். சிலு சிலுவென்று காற்று முகத்தில் மோத மயிலா கண்களை மூடிக்கொண்டாள். தேஜனின் பார்வை அவ்வப்போது தன் மீது படிவதை அவளால் உணர முடிந்தது. தலை சுற்றி விழப்போகையில் அவன் பதறிய வேகம் கண்ணை விட்டு மறைய மறுத்தது. அதற்கு பின் அவன் செய்த சவரட்டனையோ மனதை விட்டு நகர மறுத்தது. வேலைக்கு சாப்பிட மாட்டியா என கண்டித்ததோடு நில்லாமல் சாப்பிடும் வரை இடத்தை விட்டு அவன் நகரவே இல்லை. கோவத்தை சாப்பாட்டில் காட்டாத, சாப்பிடு என இறுதியாக ஒரு குட்டு வைக்கவும் மறக்கவில்லை. எப்போதும் போல வீட்டிற்கு தனியே செல்ல அனுமதிக்கவும் இல்லை. தன்னுடைய வண்டியிலேயே ஏற்றிக்கொண்டான். எத்தனை அன்பானவன்! இப்படிப்பட்டவனின் நிம்மதி கெட நானும் ஒரு காரணமாகி போனேனே என அவள் மீதே அவளுக்கு கோபம். கோபத்தில் அவன் விட்ட வார்த்தைகளும் விட்டுவிட்டு அவள் காதில் ரீங்காரமிட்டன. அதனால் அவனை ஏறெடுத்து பார்க்கவும் பிடிக்கவில்லை. அவன் மீது கோபமா அவள் மீது கோபமா என்றே புரியாமல் சோர்வாய் சாய்ந்து கொண்டாள். நேரத்துக்கு ஒரு பதிலாக தந்த மனசாட்சி அவளை நிமிரவே விடவில்லை. நிமிர்ந்து அவனை பார்க்க இயலவில்லை. எப்படி முடியும்? முகத்தை பார்த்தாலே செங்கம்தான் ஞாபகத்துக்கு வருகிறாள் என்று சொன்ன பின் நிமிர்வது எது, அவனை பார்ப்பதுதான் ஏது? அவளுக்கே அவளை பிடிக்கவில்லை. வீட்டை அடைந்ததும் என்றைக்கும் இல்லாத வழக்கமாக அவனே அவள் பக்கத்து கதவை திறந்து விட்டான். அத்தோடு நில்லாமல் கையை பிடித்து உள்ளே கூட்டிச் சென்றான். விட்டால் ஓடிவிடவா போகிறேன் என கோபம் மூள கையை விடுவித்துக் கொள்ள பார்த்தாள். தேஜனின் தேக்குமர கையை அத்தனை எளிதில் உதறிவிட முடியுமா? ஒரே ஒரு தீப்பார்வைதான். பேசாது அவனை தொடர்ந்தாள். நேரே ரெங்கனின் அறைக்கு கூட்டி வந்திருந்தான். அவர்கிட்ட பேசிட்டு போ என்று அவளை உள்ளே விட்டு சென்றான். வாம்மா என்று கையை பிடித்தார் ரங்கன். போன சிறிது நேரத்துக்குள் தேஜன் திரும்பி வந்தான். என்னப்பா, மயிலா எல்லாம் சொன்னாளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்டுக்கொண்டே வந்தவனை கண்டவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு மட்டுமா, ரெங்கனுக்கும் தான். உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கறதே சந்தோஷம்தானே தம்பி. நீ பேசுறத பார்த்தா இன்னும் ஏதோ செய்தி இருக்கும் போல இருக்கே. என்னப்பா, உங்க மருமக ஒன்றும் சொல்லலையா? என்ன மயிலா, உங்க மாமா கிட்ட எதுவும் சொல்லலை போல இருக்கே. என்ன? மயிலா திணறினாள். சரிதான். என்ன மயிலு, கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னியே, என்கிட்ட சொன்னா போதுமா? உங்க மாமா கிட்ட சொல்ல வேணாமா? உங்க மருமகளுக்கு வெக்கம்பா. உங்க இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திடலாம். சந்தோஷந்தானே? மயிலா மறுத்து பேச வாயெடுத்தாள். அவளுடைய கையை அழுத்தி அவளுடைய வாயை அடைத்தான் தேஜன். தம்பி, நிஜமாவாயா சொல்ற? பரவசத்தில் ரெங்கன் திக்குமுக்காடினார். மயிலாவோ அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றாள். நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாதுப்பா. மற்ற ஏற்பாடெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க ஆசீர்வாதம் செஞ்சா போதும். வா மயிலா. அவர் தூங்கட்டும், நீ வா. அவளை பேச விடாது சாதுரியமாக தனி அறைக்கு கடத்தி சென்றான். விடுங்க, நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. கைகளை கட்டிக்கொண்டு கண்ணை கட்டாமல் பார்த்தவனை கண்டு பற்றி கொண்டு வந்தது. அவளை ஏதோ பைத்தியம் போல அல்லவா பார்க்கிறான். இப்ப என்ன புரியாததை பேசிட்ட? அப்படி பார்க்குறீங்க? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது ஞாபகம் இருக்கு தானே? ஆஹா, உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சே, வெரி குட். எனக்கு மறக்கலை, உனக்கு தான் செலக்டிவ் அம்னீஷியா. ஞாபகமும் மறதியும் பிக் அண்ட் சூஸ் பாணியில் இருக்கிறது உனக்கு தான்.
கண்ணில் நீர் தழும்ப கோபமாக பார்த்தாள். ஐயா சாமி, தப்பு தான். நல்லது நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதுக்கு தண்டனையாக தான் காலத்துக்கும் தனியாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறேனே. பத்தலையா உங்களுக்கு? நமக்குள்ளே நடந்த கல்யாணம் நமக்குள்ளேயே இருந்துட்டு போகட்டும். அவள் கொதிப்போடு பேச தோலை குலுக்கி கொண்டு சென்று விட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற மயிலா அறையை விட்டு வெளியேற நினைத்த நேரம், மயிலே என்றபடி வந்தார் தரணி அம்மாள். பாட்டி, என்னடி இது? அவளுடைய கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிற்றை உடைக்கு வெளியே எடுத்து போட்டவரின் முகத்தில் சொல்லனா அதிர்ச்சி. பாட்டி, எங்கிருந்து வந்ததுடி இந்த தைரியம்? பாட்டி கையை ஒங்க, பாட்டி என உரிமையபடி தேஜனும் அங்கு வந்து சேர்ந்தான். என்ன பண்றீங்க? தேஜோ, கல்யாண பொண்ணை சமாதானம் பண்ணி கனிவா பேசுவீங்கன்னு பார்த்தா கையை ஓங்குறீங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ஆக வேண்டியதை பாருங்க பாட்டி. ஒரே பேச்சாக முடித்து விட்டான் அவன். மயிலாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது மட்டுமா, அடுத்தடுத்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நடந்த எதையும் நம்ப முடியவில்லை. தேஜன் கிழித்த கோட்டை தாண்ட அங்கே எவருக்கும் துணிவில்லை. தாலி பற்றிய பேச்சை அதன் பின் பாட்டி எடுக்கவே இல்லை. அவன் சொன்னது போலவே அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம், அதுவும் மிக எளிமையாக. அதைவிட வினோதம், அவர்கள் கல்யாணத்தில் செங்கம், வாதாபி, தீனன், பரிமளம் என எவரும் கலந்து கொள்ளாதது. அவனது உத்தரவின் பேரில் என்பது அவளின் யூகம். அவனுடைய இடத்தில் நின்று பார்க்கும்போது அதை குறை சொல்ல முடியாதுதான். இருந்தாலும் அவளுக்கு அது ஒரு மனக்குறையேதான். என்ன இருந்தாலும் பெற்ற தாய் தந்தை. அவள் மாலையும் கழுத்துமாக நிற்பதை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே, அதை எப்படி வாய்விட்டு கேட்க முடியும்? ரகசிய கல்யாணம் செஞ்ச போது மட்டும் அவங்கெல்லாம் பார்த்தாங்களா என்ன என்று அவள் கேட்காமலேயே அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தான் அவன். கனவு போல எல்லாம் நடந்தேறிட, அதுவும் நல்ல விதமாக நடந்தேறிட மயிலா மலைத்து போனாள். கல்யாணம் முடிந்த கையோடு தேனிலவு. தேனிலவுக்கு என்றானே அன்றி அந்த நிலவு எங்கே இருக்கிறது என்று அவனும் சொல்லவில்லை, அவளும் கேட்கவில்லை. அவளை கூட்டிக் கொண்டு காரில் உட்கார்த்தி வைத்தான். தேனிலவுக்கு செல்லும் மனநிலையிலா இருக்கிறார்கள்? முதலில் தேனிலவுக்கு செல்பவன் போலவா அவன் இருக்கிறான்? இறுகி போன முகமும் இருண்டு போன கண்களும் என இருந்தவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இருக்கும் கவலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவனோடு ஒரே வீட்டில் எப்படி, ஏன் என்பதுதான். அன்றைக்கு போலவே முன் இருக்கையில் தலை சாய்ந்து கண்மூடியவளுக்கு நடந்தவற்றை கிரகிக்க எத்தனை நாளாகுமோ என்று இருந்தது. அன்றைக்கு போலவே இப்போதும் அவனது பார்வை தன் மீது அடிக்கடி படிந்து மீழ்வதை கண்கள் மூடியிருந்த நிலையிலும் கூட உணர்ந்தாள். ஜில்லென்று முகத்தில் மோதிய காற்றில் அவளுக்கு குளிரியதை கூட கவனித்திருந்தானோ? மெல்ல காரின் ஜன்னல் மேலேறியது. தடைப்பட்ட காற்றை அடுத்து மெலிதாக ஏசி உயிரூட்டப்பட்டது. அதன்பின் செல்லும் இடம் சென்று சேரும் வரை நெடிய மௌனம். ஊர்கோலம் போவது போல வண்டி அதிமெதுவாக செல்வது அடுத்த வினோதம். அனுமதிக்கப்பட்ட வேகத்தை தாண்டி ஓட்டுபவன் இல்லை என்றாலும் இன்றைய காரின் வேகத்தை வேகம் என்று சொன்னால் வேகம் கோபித்து கொள்ளும். மாப்பிள்ளை ஊர்கோலம் செல்கிறானா என்று கூட சமயத்தில் கோபம் வந்தது. அத்தனை மெதுவாக ஓட்டினான். ஒரு கட்டத்தில் அதுவே ஒரு தாலாட்டு போல ஆனது. தன்னை மறந்தவள் அவனுடைய தோளிலேயே கண்ணயர்ந்தாள். ஒரு கணம் அந்த மென்கணம் தாங்காமல் தடுமாறியவன் சற்றே சாய்ந்து அவளுக்கு தோதாக தோளை சரித்து அமர்ந்து கொண்டான். மீண்டும் மாப்பிள்ளை ஊர்கோலம். செல்லும் இடம் வந்தடைந்ததும் மெதுவை அவளுடைய கன்னத்தை தட்டி அவன் எழுப்பும் வரை மயிலா அதி அற்புதமானதொரு தூக்கத்தில் இருந்தாள். கவலைகள் மறந்த தூக்கம், கனவுகள் அற்ற தூக்கம், கணவனை கவர்ந்த தூக்கம், அத்தனையும் தற்காலிகம்தான். அவள் தோள் சாய்ந்து வந்த வேளையில் அவன் மனம் கொண்ட அமைதி அலாதியானது. அதற்காகவே வேகத்தை இன்னமும் மட்டுப்படுத்தினான் என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்ணை கசக்கி கொண்டு பார்த்த மயிலா மலைத்து போனாள். பாமயிலே என வாயெல்லாம் பல்லாக வள்ளிம்மா பாட்டி, ஹம்சா, ஆராதனா, காமு, வினு என ஒரு பட்டாளமே கையில் ஆரத்தியோடு காத்திருந்தது.
அன்புலத்தூரின் எட்டுப்பட்டி கிராமம்தான் அவன் தேர்ந்தெடுத்த தேனிலவா? 1000 கவலைகளும் எதிர்காலத்தை பற்றிய விசனங்களும் இருந்தாலும் தோழியரை கண்ட சந்தோஷம் அதெல்லாவற்றையும் மந்திரகாளி என மறக்கடித்தது. தேஜன் அளவான புன்னகையோடு ஒதுங்கி கொண்டான். அத்தி பூத்தார் போலத்தான் பேசினான். அதை கூட அம்சாவின் மூலமாகத்தான் பேசினான். மயிலாவிடம் அவனும் முகம் கொடுத்து பேசவில்லை, அவளும் பேச முயற்சிக்கவில்லை. சொல்லப்போனால் அவன் முகத்தை பார்ப்பதை அவள் தவிர்த்தாள் என்றே சொல்லிடலாம். இந்த வினோத தம்பதியரின் முன்கதை தெரியாமல் பெண்கள் கிண்டல் கேலி என களம் இறங்கினர். எங்க கொடியம்மன் மகிமையை பாத்தியா மயிலு என்று வள்ளிமா திருஷ்டி கழித்தார். சரி, இன்னைக்கே போய் மாலை சாத்திரலாமா என்றாள் வினு. என்ன மாலை? மயிலா விழித்தாள். அன்னைக்கு மண்டபத்தில் மாலை மாற்றி மஞ்சள் கயிறு கட்டினாரே, அதைத்தான் சொல்கிறோம். முறைப்படி தாலி கட்டினதும் அந்த கொடி மண்டபத்து கயிறை மஞ்சள் துணியில் முடித்து கொடியம்மன் காலிலேயே காணிக்கையாக வச்சிடணும். அதுதான் முறை. இது காமு. இதோ மாலை கூட எங்கே இருக்குன்னு டீச்சர் சார் சொல்லிட்டாரே என்றபடி அம்சா அலமாரியிலிருந்து அந்த கொடி மாலையை எடுத்தாள். அது தேஜனும் மயிலாவும் மாற்றிக்கொண்ட கொடிமாலை. அதை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறானா என்று மயிலா மலைத்து பார்த்தாள். அதை மட்டுமா வைத்திருந்தான்? அந்த அறை அவள் விட்டு சென்ற போது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. அவள் உபயோகித்த துண்டு முதற்கொண்டு எல்லாம் இருக்க அவளுக்கு நெஞ்சு கனத்து போனது.